கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சி நாளாகிய ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேனே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனை என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை, தாவீது சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு மகிழ்ச்சியோடு ஆர்வமாய் இருக்கிறீர்கள் என்று என் ஆண்டவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் நம்முடைய அலுவலகத்திற்கோ அல்லது உறவினர் வீடுகளுக்கோ அல்லது பிரயாணம் செய்வதற்காக நாம் புறப்படும் பொழுது ஆர்வமாய் புறப்படுகிறோம். நேரத்திற்கு முன்பாகவே புறப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால் முந்தின நாள் இரவு சரியாக கூட நாம் தூங்கி இருக்கவே மாட்டோம். காலையில் எழும்ப வேண்டும், காலையில் புறப்பட வேண்டும் என்று அத்தனை பிரயாசத்தோடு நாம் புறப்படுகிறோம். ஆனால் அதைவிட மகிமையான, அதைவிட மேலான ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருடைய வீட்டிற்கு செல்வதற்கு நாம் எத்தனை பேர் ஆவலோடு புறப்படுகிறோம்? எத்தனை பேர் முந்தின இரவு பிரயாசப்படுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். சங்கீதம் 65:4 நாம் வாசிக்கிறோம், என் ஆலயத்திற்கு வருகிறவனை என் ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆலயத்தில் போய் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கு விசேஷமான ஒரு நன்மையை நமக்கு வைக்கத்தான் செய்கிறார். அங்கே செல்லுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில ஆலயத்திற்கு துரிதமாய் புறப்பட்டு செல்லுங்கள். ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக குடும்பமாய் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள்ளே நுழைந்து தேவ பிரசன்னத்தில் அமர்ந்தவரை துதித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை துதியுங்கள். செய்தி வேளையிலே கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று உற்று கவனித்து அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை ஆண்டவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற செய்தி முடிந்த பிறகு, ஆலயம் முடிந்த பிறகு அங்குள்ள மற்ற தேவ பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் உறவாடி சமாதானத்தோடு பேசி மகிழ்ந்ததற்கு பிறகு உங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு வாருங்கள். இந்த நாள் முழுதும் ஓய்வு நாள் என்கிற எண்ணத்தோடு கூட
இந்த பரிசுத்தமுள்ள நாளை பரிசுத்தமான வழியிலே, தேவனுக்கு பிரியமான வழிகள், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இந்த நாளை செலவழிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே நாளையிலிருந்து வரப்போகிற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மற்ற 6 நாட்களை என் ஆண்டவர் மகிழ்ச்சியினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் உங்களுக்கு முடிசூட்டி கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உலகம் முழுவதும் உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். பூமியில ஒரு மூலையிலே நாங்களும் உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் துரிதமாய் சென்று ஆண்டவரே மனதார உம்மை ஆராதித்து மனதார உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய தொழுது கொள்ளுகிற நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் ஏக்கங்கள், எங்கள் கவலைகள், எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆலயத்திற்கு சென்று நாங்கள் திரும்பி வரும்பொழுது ஒரு பெரிய விடுதலையோடு, ஒரு பெரிய சமாதானத்தோடு, ஒரு பெரிய நன்மையோடு, ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பாடல்களிலே தேவன் மகிமைப்படுவீராக. செய்தி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய தேவ ஊழியர்கள் மூலம் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை உயிர்ப்பிப்பீராக. எங்கள் தவறுகளை, எங்கள் குற்றங்களை, குறைகளை உணர்த்துவீராக. அதை சரிபடுத்திக் கொள்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. மற்ற தேவ பிள்ளைகளோடு சமாதானத்தோடு உறவாட ஒரு நல்ல அன்பின் ஐக்கியத்தை தேவன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த நாள் முழுதும் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை நாங்கள் செய்து உமக்காக இந்த நாளை செலவழிக்க கர்த்தர் கிருபையும் தருணங்களையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. வருகிற வாரம் முழுதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து தருவீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.